cartoonsouthindia.com. படிக்காம விட மாட்டேன். வந்துருச்சு. தைரியத்தை கைவிடாத. இப்படிக்கு பில்லி ஸ்டாம்ஸ் அப்படி போடு. ஏதாவது பேசணும்னா என் ரூமுக்கு அதெல்லாம் பேச முடியாது. நான் உடனே லைப்ரரிக்கு போவேன். பில்லி, நான் உங்களோட தீவிர ரசிகன். என்னது புக்கு மாதிரி இருக்கு? அப்படின்னா இது கண்டிப்பா கந்தரோட புக்கா தான் இருக்கணும். மாத்திட்டான். அவனை எப்படியாவது நாம உடனே புதிச்சாகணும். நாசப்பட்டு வாங்கின புக்கை இப்படி பண்ணிட்டியே. என் புக்கு கட்சிச்சு. எனக்கேவா? எங்க போற நீ? பில்லி ஸ்டம்ஸ் எனக்காகவே சைன் பண்ணி அமிச்ச புக்கை உண்டு நினைச்சு உள்ள போட்டத வாங்க போற. வேண்டாம், அவசரப்படாத. அந்த லைப்ரரியன் அவங்க ரொம்ப ரொம்ப டெரரானவங்க. மறந்துட்டியா? குழப்புறான். ஒரு தடவை ஒரு பொருள் அவங்க கிட்ட போச்சுன்னா திரும்ப வாங்க முடியாது. ஒரு தடவை நான் என்னோட சாண்ட்விச்சை போட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? போக்கே போக்கே சாண்ட்விச் போக்கு சாண்ட்விச்சா. அன்னைக்கு உடைஞ்ச கை இது. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஓ ஓ ஓ மை டியர் குட்டி பையா, உனக்கு என்ன வேணும்? ஹலோ மேடம், என் நண்பன் தெரியாம ஒரு புக்கை உள்ள போட்டுட்டான். மாட்டிக்கிட்ட மாப்பிள. அதை நான் போய் எடுத்துக்கிறேன். ரொம்ப சாரி கண்ணா, லைப்ரரி மூடியாச்சு. இப்பதான் திறந்தீங்க, அதுக்குள்ள மூடியாச்சுன்னு சொல்றீங்க? மூடியாச்சுன்னு சொன்னேன்னா ரொம்ப ரொம்ப டெரரானவங்க. இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டாடலாமா? மோதணும்னு நினைச்சா லைப்ரரியன் இல்ல, லயனா இருந்தாலும் நான் மோதிடுவேன். How is it? அந்த பொம்பளை கையில மாட்டிக்காத. ஒரு தடவை நான் மாட்டதுக்கு என்ன முக்குல வச்சு நசிக்கிட்டா. அதான் எனக்கு என்னோட சாண்ட்விச் வேணும். இதெல்லாம் நடந்துதா? இல்ல, எல்லாம் ஒரு கற்பனை தான். வாயை மூடிக்கிட்டு கீழே இருக்கு. மேல தூக்கு, மேல தூக்கு. ஜஸ்ட் மிஸ். இதுன்னு காலி. மோங்க போக்கு. உள்ள வந்துட்ட. அந்த புக்ஸ் போடுற பாக்ஸ் லெஃப்ட் சைடுல இருக்கு.
சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். காலியா இருக்கு, அப்ப உள்ள பூந்தே ஆகணும். வாழ்த்துக்கள் கேக். அத உன் வாயால சொல்லாத, எல்லாம் ஊத்திக்கிட்டு போச்சு. ஒரே கிரிகிரின்னு இருக்குது. என்னோட ஃபேவரட் பில்லி ஸ்டம்ஸோட புக்க நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீருவேன். ஏன் மோப்ப சக்தியை வச்சு அதை இப்ப கண்டுபிடிக்கிறேன். இங்க இருக்கு. நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற வழி இல்ல. TuneSouthIndia.com. லைப்ரரிக்குள்ள ஓடக்கூடாதுப்பா. பாட்டின்னு நினைச்சா போட்டி போட்டு ஓடி வருது. எந்த போட்டினாலும் கிக்கு தான் ஜெயிப்பான். என்னது? முடிஞ்சது. கிக்கு. நான் இல்ல. முடிச்சோட்டு. இவங்க பார்க்க சாதுவா இருந்தாலும் பண்ற வேலை எல்லாம் மிரட்டலா இருக்கு. என்னது இது? இங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். உன்னை சேர்த்து தான் தெரிஞ்சுக்க. மன்னிச்சிரு பாட்டி, நான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி உனக்கு சொந்தமாக மாட்டேன். தப்பிச்சானா? தப்பிச்சுனவா, வேலையை முடிச்சிட்டேன். என்னோட புக்கு. இதத்தானே தேடி வந்த. பாட்டி உஷாரா இருக்கு. இப்ப என்னோட முழு திறமையும் காட்டுறேன். காந்தர், நான் மறுபடியும் இப்ப உள்ளே போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரவுசரையாவது போடு. எனக்காக இதையே கொண்டு வந்துருச்சுங்களா? ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. நோ மென்ஷன். போய் வேலைய முடி. வந்துட்டான் கேக் பட்டோஸ்கி. எப்படி சூடு. எங்கிட்டே விளையாடுறியா? என்ன உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. ஒரு ஜோட். என்கிட்டயவா? இது எப்படி? அது என்னோட டைலாக். அந்த புக்க கூட நீ எங்க போனாலும் விட மாட்ட. கொடுக்க மாட்டியா? உங்ககிட்ட இருந்து எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். எங்கிட்ட இருந்து பிடிக்க முடியுமா? ஒதுங்கி காட்ட. இது எப்படி இருக்கு? எப்படி 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 எப்படி? நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் கேக். உன் பல் செட்ட புடிச்சுக்க. சூப்பர். இந்த பாயும் புலியோட திறமை என்னன்னு இப்ப காட்டுறேன். இப்ப பாரு எப்படி பறந்து இருக்கிற. அஜக்கு மரியாதையா கொடுத்துரு. அத கேட்டு வாங்காத, முடிஞ்சா எடுத்துக்கோ. இப்ப வேற வழியே இல்ல. இந்த கேக்கு கிட்ட உன்னோட பாச்சா பாதிக்காது பாட்டி. தப்பிக்க பாக்குறியா? என்ன யாராலையும் புதிக்க முடியாதுன்னு சொல்ல வந்த, ஆனா புதிச்சுட்டேன். How is it? இப்போ இந்த பாட்டிக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காத. வச்சுக்கிட்டா பின் விளைவு ஜாஸ்தியா இருக்கும். மேட்ரு ஓவர். டெரர் வருது. நம்ம கேக்கு புக்கு கிடைச்சிருச்சு. சும்மா குப்புன்னு வந்திருக்கியா? ஜாக்கிரதை, அந்த கிழவி திரும்ப வந்துற போகுது. வந்தாலும் வந்துடும். சாரி கேக், உன் புக்கு இந்த மாதிரி லைப்ரரியில மாட்டினதுக்கு நான் தான் காரணம். சாது, எனக்கு பிடிக்காத விஷயம், இந்த வெற்றியை நாம இன்னைக்கு நைட்டு கொண்டாடுறோம். மெய்யாலுமா? ஆமா, அது மட்டும் இல்ல.
என்னோட சாண்ட்விச் ஒண்ணா. வயசானாலும் அந்த பார்ட்டியோட ஸ்டைல் இன்னும் குறையல. இந்த தடவை நீ என்ன ஜெயிச்சுட்ட. ஆனா நீ நிச்சயம் திரும்பி வருவ. அப்ப நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம வீட்டு பார்ட்டி. சில்பான்சிகா மல்பான்சிகா. ஓ அதே ஓ இன்னைக்கு நான் சும்மா பூந்து விளையாட போறேன். கலக்குவோம். எதை நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. எதுக்கும் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்குவோம். கண்ணை என்ன முதுகுலையா வச்சிருக்க? ஆமா, இன்னைக்கு உன் நேரம் நல்லா இருக்கு. அதனால அமைதியா விட்டுட்டு போறேன். எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. பாராஷூட் என்கிட்ட கொடுத்துட்டு எங்க எதிரா குதிக்க போற? அச்சச்சோ! ஒன்னும் ஆகல, கவலைப்படாத. என்னோட இன்விடேஷன்ஸ் எல்லாம் காத்துல பார்க்குதே. முடியல. பிராடுடைய அற்புதமான பார்ட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று இரவு இன்னைக்கு நைட் பார்ட்டியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ பிராட். என்ன சொல்லுங்கம்மா? ஓ, நாங்க வெளியில போற இந்த நேரத்துல நீ தான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க தாராளமா என்ன நம்பலாம். இங்க பிரச்சனை இருக்காது, சண்டை நடக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. அதோட எந்த பார்ட்டியும் இங்க நடக்காது. நாங்க உன்னை நம்புறோம் பிராட். உள்ள சாப்பிடுற பொருள் எல்லாம் பத்திரமா இருக்கட்டும். கண்டிப்பாப்பா. பத்திரமா போயிட்டு வா தங்கச்சி. ஜாக்கிரதை. வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. அப்பா அம்மா இல்லாத நேரத்துல பார்ட்டியா? ரொம்ப நல்ல விஷயம். என்னமா கண்டு சௌக்கியமா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் யாரும் இங்க இல்ல. அதனால சும்மா கலக்குவோம். இப்ப பாருங்க. இது எப்படி இருக்கு? How was it? ஏய் தம்பி. இது பார்ட்டி டைம். ஸ்டைல். கலக்குவோம். என்ன கந்தர்? இது என்னோட பார்ட்டி. இதுக்குள்ள நீ நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஃப்ரெண்ட் தடின்னு வரக்கூடாது. அப்ப சோறு கிடையாதுங்கிறியா? சோறு இல்ல, உள்ள நாச்சோஸ் இருக்கு. எனக்கு நாச்சோஸ் கண்டிப்பா வேணும். கண்டுபிடிச்சிட்டா. இந்த மாறு விஷயத்துக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். டி நடந்து போக முடியாது, அதனால இப்ப பறந்து போறோம். ఇప్పుడు చూడు. இந்த மாதிரி உதவாகிறதுக்கு பதிலா என் வீட்டுல போய் உட்கார்ந்து டிவி பார்க்கலாமே. இறங்கு. இல்ல, இன்னைக்கு ராத்திரியே இந்த பார்ட்டியை கெடுப்போம். கூடவே சோறும் கிடைக்கும்ல. ஹேய், இந்த பார்ட்டி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல?
இந்த ஐயாவோட பார்ட்டியை நீங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்றீங்கன்னு தெரியுது. ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? மொத்தமா எடுத்துட்டு போறீங்க? ஓகே, இங்க இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். என்ன சொல்றீங்க? புலம்புறா என்னோட பார்ட்டிக்கு உங்களை நான் கிக்கி இப்போ மூஞ்சல விடுறான் பாரு கிக்கு. பார்ட்டி பறந்தாலும் விட மாட்டேன்ல. உள்ள ஏகப்பட்ட ஜில்பான்ஸுக்கு இருக்கு. கிடைச்சிருச்சு. அப்படியே போயிடுச்சல்லோ. இந்த பாட்டி இன்னும் களை கட்டலையே. அப்படின்னா நாம சோடியா ஒரு குத்து போடலாம் வாங்க. இந்த பார்ட்டியை பத்தி நீங்க யாராவது ஏதாவது சொல்லி ஆகணும். 2 வார்த்தையில. மொக்க பாட்டி இது. கூப்பிடும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பெரிய பிரம்மாண்டமா சொன்னா, பேச்சுல இருக்கிற பிரம்மாண்டம் இங்க யார்கிட்டயுமே இல்லப்பா. எங்க இருக்கான்? நான் உள்ள இருந்தேன். அட்லீஸ்ட் 1 செகண்ட் ஆவது நான் உள்ள இருந்தேன். அது எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல கீக்கு. ரொம்ப கலக்கலா இருந்தது காந்தர். பாப்பாங்களா ரொம்ப நச்சுன்னு இருந்தது. நாம உள்ள போயே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்டியை கெடுத்தே ஆகணும். எப்படி? டாப்லயும் போக முடியல, மிடிலையும் போக முடியல. அதனால கிரவுண்ட் வழியா போவோம். இந்த மாதிரி வெந்நீர்ல குளிக்கிற சுகமே தனிதான். அதான் என் ஸ்டைல். உள்ள வந்துட்ட. ஊத்திக்கிச்சு. பாட்டியா பாட்டி ரொம்ப போர். என்னாச்சு? ஏன் போறீங்க? எங்க போறீங்க? எங்கேயாவது போறோம். உனக்கு ஏன்? ஆனா நீங்க இப்ப போனீங்கன்னா அதுக்கப்புறமா நிறைய மிஸ் பண்ணிடுவீங்களே. செல்போன், மியூசிக் பிளேயர், இந்த துட்டும் இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்குது. போந்து விளையாடு. இப்ப பாரு எப்படி கலக்குறேன்னு. புலி உருமிடுச்சு. இல்ல காந்தார், இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல. நீ நினைப்பேன்னு எனக்கு தெரியும். லைட் ஸ்டிக்கும் ஸ்மோக் மிஷினும் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இங்க என்ன நடக்குது? என்னோட ஸ்மோக் மிஷினும் லைட் ஸ்டிக்கும் எங்க போச்சு? சரி வாங்க, நாம எல்லாரும் ஆடி பாடலாம். ஹே யோ, என் கூட பாடுங்க. ஹே யோ, நாம எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு பிடிக்கும்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. குத்து பாட்டே நான் பாடுறேன். கலக்குவோம். ஏய் குத்து குத்து இறக்கி குத்து. ஏய் இறக்கி குத்து. தம்பிங்களை ஒதுக்குற அண்ணனுங்களுக்கு இது ஒரு பாடம். சும்மா கலக்குற இந்த பாயும் புலியோட ஸ்டைல இப்ப பாரு கந்தர். திங்கிற ஐட்டம் எல்லாத்தையும் அழிட்டு வந்துரு. ஓகே, கலக்கிட்ட. அது ஒண்ணு ஏலின்னு இல்ல, அது ஒரு எலி புழுக்க. அதை எப்படி இறக்குறேன்னு பாருங்க. என்கிட்ட மோதாத. மோதுனா இதுதான் கதி. இது எப்படி இருக்கு? இதுதான் எனக்கு தேவை. How is it? நீ நீ என் பார்ட்டியை நாசம் பண்ணிட்ட. இங்க நடந்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சது. என்னது என்னது? இத நீ இன்டர்நெட்ல போட்டு விட போறியா? கண்டிப்பா. போச்சு, என் மானம் போச்சு. சூப்பரா பிரம்மாண்டமா அராஜகமா ஒரு பாட்டியை இன்டர்நெட்ல பார்த்தோமே, அந்த பார்ட்டி நடக்கிற இடம் இதுதானே? அற்புதம். ஆமா ஆமா, பல மணி நேரம் உட்காந்து இந்த பார்ட்டியை பத்தியும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நிஜமாவா? அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க இந்த பிராடுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது மட்டும்தான். இந்தாங்க சாப்பாடு. பாட்டு கேளுங்க, நாம எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுவோம். கிக்கே, என்ன கலக்குவோம். இங்க இருந்த நாச்சோஸ் எல்லாம் காலி. பிரச்சனையே இல்ல, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
எல்லாரும் சும்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அப்படி போய் இப்படி வந்துடுறேன். ஓகே? சாப்பிடுறியா? ToonSouthIndia.com நமக்குன்னு வந்து வாய்க்கிறீங்களே.